அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலுடைய மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட். எம்பிபிஎஸ் உடைய 2025க்கான எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் எல்லாருமே நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் பார்த்துருப்பாங்க. பட் ஒவ்வொரு நாளும் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டோ ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டோ கம்பைன்டாக இந்த கவுன்சிலிங்கை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு நாளுமே டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், வர 21ஆம் தேதி என்ன நடக்க போகுது? 21 வந்து டிஎன்ஏல ஒரு கவுன்சிலிங்ல இருப்பீங்க. இது இல்லாமல் டிஎன் மெடிக்கலோடைய ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள, அது எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாவோட ரெஜிஸ்ட்ரேஷன் வருவீங்க. அதே மாதிரி இந்த மாதம் 30-31ஆம் தேதி போல டிஎன் மெடிக்கலோட ரெஜிஸ்ட்ரேஷன் வருவீங்க. இதுல ஏதோ ஒன்றில் மட்டும் தான் நீங்க ப்ளே பண்ண முடியும், இல்லை ஒன்றில் மட்டும் தான் நீங்க என்ன பண்ண முடியும், சர்டிபிகேட்ஸ் கொடுத்து இருக்க முடியும், இல்லையா? அதே மாதிரி இப்போ டிஎன்ஏடைய 3rd ரவுண்டு, 2nd ரவுண்டு, 3rd ரவுண்டு, அதில் நீங்கள் எலிஜிபிலிட்டி இருந்து ஒரு சீட் தக்க வச்சுக்கணும். மெடிக்கல் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு சீட்டை வாங்கிக்கணும். பட் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது. எங்கே அந்த சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போய் கொடுக்கலனாலும் உங்கள் அலாட்மெண்ட் ட்ராப் பண்ணுவீங்க. நிறைய ஒரு கம்பைண்டான ஒரு இது. பட் இருந்தாலும் நான் ஒரு இமேஜ் ப்ரிப்பேர் பண்ணி நான் ஒரு இதை கொடுத்துருக்கேன். அதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் இந்த டேட்ல இந்த டைம்ல இப்படி ஒன்று கொடுக்கணும். கொடுக்கறது மட்டும் இல்லை, எதற்காக இதை கொடுக்குறோம்? உங்களோட ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, ஆகா இந்த இடத்துல இந்த நேரத்தில் இந்த டைம்ல நான் ஒரு டெசிஷன் எடுக்கல, நான் தப்பு பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் சீட்டை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்ததுக்கான நிறைய அனுபவசாலிகள், அனுபவ ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கே அந்த அவேர்னஸை கிரியேட் பண்றேன். நான் ஒரு இமேஜ் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த இமேஜ் அப்படியே நீங்க பாருங்க. அந்த இமேஜ்ல டே டு டே ஆக்டிவிட்டிஸ், ரைட் சார்? இன்னைக்கு தேதி இந்த ரெக்கார்டிங் பண்றது 13ஆம் தேதி, ரைட்? நாளைக்கு 14ஆம் தேதி, ரைட்? ஸோ அப்போ 14ஆம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் 14ஆம் தேதியில இருந்து இந்த மாதம் ஃபுல்லாக என்ன பண்ண போறேன்? அடுத்து ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30 வரைக்கும் என்ன பண்ண போறேன்? செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் நான் என்ன பண்ணணும்? செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? மெடிக்கல்ல இருக்கிற, இன்ஜினியரிங் இருக்கிற, எதுல இருந்தாலும் என்னென்ன பண்ணணுன்ற ஒரு கம்பைன்ட் ஒரு டேபிள், சரியா? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிந்தா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாரும் இருந்தாலும் அனுப்பிச்சு விட்ருங்க, சரிங்களா? வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். பட் ட்ரை டு கம்ப்ரஸ். ஓகே. ஸோ 14ஆம் தேதி உங்களுடைய டிஎன்ஏ ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. தட் இஸ் த மீனிங் ஆஃப் 200லேருந்து 179 வரைக்கும் இருக்கிற ஒரு கட் ஆஃப் மாணவர்களுக்கான கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ அதுக்கும் நம்ம உதவி பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த நீடட் இருந்தாலும் நீங்கள் கிடைக்காங்க. அதே போல 26ஆம் தேதி 2nd ரவுண்டோட கவுன்சிலிங். மேபி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க இல்லை அப்படின்னா 26ஆம் தேதி என்ன பண்ணணும்? டிஎன்ஏல ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். இஃப் யூ நீடட் ஃபார் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், தோஸ் ஹூ ஆர் ஸ்டடிங் பயாலஜி, நீட்ல அப்பியர் ஆயிருக்கேன். இப்போ கான்ஸ்டன்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ், நான் பயாலஜி கிடையாது, நீட் கிடையாதுன்றவங்களுக்கு தெர் இஸ் நோ சேலஞ்ச், தெர் இஸ் நோ கம்பைன்டு கனெக்டிவிட்டி, அதெல்லாம் எதுவுமே இருக்க போறது இல்லை. அதனால பிரச்சனையே இல்லை. பட் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இங்க போய் இருப்பார், பிடிஎஸ்ல இருப்பார், எம்பிபிஎஸ்ல இருப்பார், டிம்லினோஸ்ல இருப்பார், இன்ஜினியரிங் நிறைய குழப்பத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான இது கனெக்ட் தான் இது. அதே போல அஃபிஷியலா நான் பார்க்கும்போது வர 21ஆம் தேதி தமிழ்நாட்டில், அதாவது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஆல் இண்டியா கோட்டா 15% அரசு மருத்துவ கல்லூரிகளுக்கான கவுன்சிலிங் பிளஸ் டீம்டு யூனிவர்சிட்டிக்கான கவுன்சிலிங், சரிங்களா? ஸோ லோயர் மார்க் இருக்கிறவங்க நிறைய மாணவர்கள் என்ஆர்ஐயை பயன்படுத்தி உள்ள போய் சீட்டை பிடிச்சு கொடுங்க. எக்கச்சக்கமான காம்படிஷன் இருக்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இதுதான் ரியாலிட்டி, ரைட்? ஸோ 21ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்றோம். ஷார்ப்பா ஆன் டேட்ல, ஆன் டைம்ல கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மைட் பி ஏதாவது டிலே இருந்தாலும் கூட குட் பி ஆன்லைன், ரைட்? ஸோ 21, 22க்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தெர் இஸ் அ கன்சிஸ்டிங் ஆஃப் டீம்டு யூனிவர்சிட்டி. லோயர் மார்க் இருக்கிறவங்க தயவு செஞ்சு கனெக்ட் ஆகி நல்ல ஃபீஸை சீட்டை வாங்கிடுங்க, அதை விட்டுறாதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதியில இருந்து ஆல்மோஸ்ட் 6ஆம் தேதி வரைக்குங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், 2,05,000 பணம் கட்டணும், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். நமக்கு பணம் எந்த அளவுக்கு நம்மளால கட்ட முடியுமோ அந்த கல்லூரிக்கு போகணும். இது 6ஆம் தேதி வரைக்கும் ரிப்போர்ட்டிங் வரைக்கும் போகும். இந்த 6ஆம் தேதி நடக்கிற இந்த கேப்லயே 30ஆம் தேதி தமிழ்நாடுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் மீன்ஸ் கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன், சரிங்களா? அப்போ ரேங்க் லிஸ்ட் கொடுத்து கிரீவன்சஸ் கம்ப்ளீட் பண்ணி கவர்மெண்டோட கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க வர 30ஆம் தேதி. ஸோ அப்போ ஒரு ஷெடியூல் கொடுப்பாங்க. அந்த கவுன்சிலிங் ஷெடியூல் பாருங்க என்ன வரைக்கும் போதுங்க, கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்? டீம்டு யூனிவர்சிட்டியில் கிடைச்சிருந்தாலும் அங்கே போய் ஜாயின் பண்ணலாமா வேணாமா, அலாட்மெண்ட் கையில் வச்சு வெயிட் பண்ணணும். டிஎன் மெடிக்கல் நமக்கு ஒரு அலாட்மெண்ட் கிடைச்சுன்னா அது போலாமா இது போலாமா, வெயிட்டேஜ் பாருங்க. இஸ் அ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இஸ் அ கேட்டகரி. இது ஒரு 30 லட்சம் 25 லட்சம் கட்டுற மாதிரி இருக்கு. இங்க நான் 5 லட்சத்துக்கு சீட் வாங்கி கொடுத்துட்டேன்னா எல்லாம் அதை வேணா நீங்க கொண்டு வரலாம். குவாலிட்டி ஆஃப் த காலேஜ்,
காலேஜ் நல்ல குவாலிட்டியா இருக்கா, பிஜி கோர்ஸ் இருக்கா, பாண்டிச்சேரியில் பார்த்துருக்குமா, எல்லா அலாட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணி அதில் ஒரு பெஸ்ட் காலேஜை எடுத்து லோயர் ஃபீஸில் குவாலிட்டியான கல்லூரியை எடுக்கிறது தான் மைண்ட். அந்த மாதிரி குழப்ப நிலைகள்ல இதை எடுக்கணும். அதே மாதிரி எம்சிசியோட ரவுண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12 ஸ்டார்ட் ஆகுது. தெர் இஸ் எண்டு வித் 29. சரிங்களா? இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரவுண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா 20 முடிஞ்சு ஆகஸ்ட் 21 சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் 30 ஜூலைல ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 12 வரைக்கும் நடக்குது. டிஎன் மெடிக்கல் மட்டும் இல்லை, பாண்டிச்சேரி மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து ஸ்டேட்டோட கவுன்சிலிங் அந்த டேட்ல தான் நடக்கும். சரிங்களா? அதையும் நம்மள்ட்ட எல்லாருக்கும் ரெடியாக எடுத்து வச்சிருக்கிறோம். ஆகஸ்டோட ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 21 இன்ஜினியரிங் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் நடக்குது. எம்சிசியோடைய எப்படி சார் சப்ளிமெண்டரிக்கு போகலாம்னா, இன்ஜினியரிங் எலிஜிபிள் இருக்கிற மாணவர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் எதையுமே சைலண்டாக இருப்பார். சீட்டை வாங்கியிருப்பாரு, ஒரிஜினல் போய் கொடுத்துட்டா மெடிக்கல் சீட் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணாமல் விட்டுருவாரு. அப்புறம் மெடிக்கல் கவுன்சிலிங் சீட்டு வாங்கவே இல்லை, திரும்ப இன்ஜினியரிங் போகலான்னு நினைப்பாரு. அப்போ சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் கூட வரலாம். சரிங்களா? அதே மாதிரி 25 எடுத்தீங்கன்னா எம்சிசியோட ஆல் இண்டியா கோட்டா டீம்டு யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் நடக்குது ரவுண்ட் 2. அதே மாதிரி ஸ்டேட் கவுன்சிலிங்கோட கவுன்சிலிங்கும் 19 கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் 4 வரையும் நடக்குதுங்க. சரிங்களா? ஆல் இண்டியா கோட்டாவுடைய டீம்டு யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் ரவுண்ட் 3 செப்டம்பர் மாதம் 3 சரிங்களா? ஸ்டேட் கவுன்சிலிங்கோடைய ரவுண்ட் 3 வந்து ஸ்டார்ட் ஆகிறது 9 முடியறது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23 ரவுண்ட் 3 மாப்பப் ரவுண்ட் கவுன்சிலிங் சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டாவுடைய டீம்டு யூனிவர்சிட்டியோட ஸ்டே ரவுண்ட் கவுன்சிலிங் இஸ் குட் பி 22 27 வரைக்கும். சரிங்களா? ரிப்போர்ட்டிங் 3 வரைக்கும் கவுன்சிலிங் நடத்திடுவாங்க. அந்த கவுன்சிலிங் முடிச்ச பிறகு ஸ்டேட் கவர்மெண்டோட கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி ஸ்டார்ட் வித் 25 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 25 3 வரை 3 நாள் சாய்ஸ் ஃபில் பண்ணி அலாட்மெண்ட் கொடுத்து பண்ணிடுவாங்க. அதை தாண்டி ஏதாவது சீட்ஸ் அவைலபிள் இருக்கும்போது ரவுண்ட் 4, ரவுண்ட் 5, ரவுண்ட் 6 எல்லாம் நடத்துவோம். அது தேவைப்பட்டால் மட்டும்தான். நடக்க போகிறத பொறுத்து பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு மெடிக்கல் கவுன்சிலிங்ல கலந்துக்க போறீங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இல்லை பிரச்சனையே நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன், நான் கிளியர்லி ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், மார்க்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற பிரச்சனையே இல்லை, பட் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து பாருங்க. உங்களோட ஆப்ஷனை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா சூப்பராக ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ ரெக்கார்டிங்காக கொடுங்க. சார் எனக்கு இதுதான் வேணும், இதுதான் என்னோட மார்க், பாசிபிளா இல்லையா? அப்போ அடுத்த ஆப்ஷன் உங்களோட ரெக்கமெண்டேஷன் சொல்லுங்க. உங்களுடைய அந்த ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் உண்டான என்ன ஃபர்தர் ஃபார்மாலிட்டிஸ் அதை சொல்லுங்க. அப்படிதான் நான் ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி கிடைக்குமா கிடைக்காதான்றது என்னோட ஆன்சரா நான் எதிர்பார்க்கல. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறது நல்லதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ கண்டிப்பா அனைத்து இதை சார்ந்து இதை தேடிட்டு இருக்கிற அனைத்து மாணவர்களுக்குமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சந்திக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.